திருச்சிற்றம்பலம். அருள்மிகு பிரம்ம சிரகண்டீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. வரலாற்று முறையிலே 123வது திருப்பதிகம் திருக்கண்டியூர், திருமுறை 3 38வது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம். இந்த திருக்கண்டியூர்ங்கிறது நமக்கு திருவையாறிலிருந்து நடுப்புற காவிரி வரும். காவிரியுடைய அக்கறையில சேர்ந்த உடனே முதல் வரக்கூடியது திருக்கண்டியூர். அந்த பிரம்மனுடைய சிரத்தை கொய்து வீரட்டம் செய்ததுனால சுவாமிக்கு அந்த மாதிரி பிரம்ம சிரத்தை எடுத்த, கண்டினா கொய்தல், அவ்வாறு செய்த ஒரு வீரச் செயல் புரிந்ததுனாலே அதற்கு வீரட்டம் என்று அழைக்கக்கூடிய நிலையில ஏலூர் திருவிழாவில் இந்த சப்தஸ்தான தலங்கள் அப்படின்னு சொல்லி 5வது தலமாக போற்றக்கூடியதுமான சம்பந்த பெருமான் அப்பர் பெருமானால் பாடல் பெற்றதுமான பெரிய அற்புதமான திருக்கோவில். இந்த பதிகம் எப்படி அமைச்சிருக்காருன்னு சொன்னா அது வினா உரை பதிகமாக அமைக்கப்பட்டிருக்கு. ஞானசம்பந்த பெருமான் அந்த 3 விதமான வினாக்கள் இருக்கு. அறியும் வினா, ஐய வினா, ஆணவ வினா. அது என்னன்னா, அறியும் வினான்னா ஒரு தெரியாத ஒன்றை கேட்டு தெரிஞ்சுக்கிறது. இன்னொன்று எனக்கு இதுவோ அதுவான்னு தெரியல, அது ஐயமா இருக்குன்னு கேட்கறது. இந்த 2 வினாவும் எல்லாரும் கேட்கலாம். ஆணவ வினா மட்டும் கிடைக்கூடாது. ஏன்னா எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா அப்படிங்கிற ஒரு நிலையில ஒரு கேள்வி இருக்கக்கூடாது. அதனால இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தன்னை விட பெரிய சான்றோர்களும் இறைவனையே சரணாகதி அடைஞ்ச முத்திய ஆன்மாக்கள் இடத்துல, அடியார் இடத்துல ஞானசம்பந்த பெருமான் கேள்விகளை கேட்கிறார். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? சுவாமி இந்த மாதிரி எல்லாம் இருக்காரு, அவருடைய தன்மை இப்படி இருக்க, இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க ஐயா. ஆக அவரே எளியாராக இருந்து வினா கேட்டு பெரியோனாக இருந்து விடயமா சொல்லக்கூடக்கூடிய ஒரு அமைப்பிலே ஞானசம்பந்த பெருமான் தானே கேள்வியும் பதிலுமாக இருக்கக்கூடிய அமைப்பிலே இந்த பதிகத்தை பாடியிருக்காங்க. ரொம்ப அற்புதமான பதிகம். இந்த பதிகத்துக்கு உண்மையிலே ரொம்ப நல்ல விளக்கம் சொல்லணும்னு சொன்னா குறைஞ்சது 1 மணி நேரம் ஆகும். ஏன்னா அவ்வளவு சிறப்பான பதிகம். இந்த பதிகத்தில் நிறைய தத்துவங்களை உள்ளடக்கி முழுக்க தத்துவங்கள் தான் இந்த பதிகத்துல. மேலும் நமக்கு திருவாசகத்துல பாத்தீங்கன்னா திருச்சாளல்னு ஒரு பகுதி இருக்குல்லவா, அந்த திருவாசகத்துல 12வது பகுதி, அது போலவே இது அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது திருவாசகம் பின்னே, ஞானசம்பந்தர் முன்னே. ஆனா ஒரு ஒப்புமை பார்த்தோம்னு சொன்னா இந்த 2 பதிகங்களும் அப்படி ஒன்று போல அமைக்கப்பட்டிருக்கு. அந்த அமைப்புல இருக்கக்கூடிய பதிகம் திருச்சிற்றம்பலம். வினவினேன் அறியாமையில் உரை செய்மின் நீர் அருள் வேண்டுவீர். இந்த இறைவனுடைய அருளை வேண்டி இருக்கக்கூடிய சான்றோர்களே, பெரியவர்களே, ஒரு வினா உங்கள்கிட்ட கேட்கிறேன். அது என்னுடைய அறியாமையில தான். நான் எல்லாத்தையுமே அறிஞ்ச நிலையில உங்கள்கிட்ட சந்தேகமாகவோ அல்லது எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாதுன்ற எண்ணத்திலே கேட்கிற, உண்மையிலேயே அதை பத்தி அறியணுன்ற ஆவல்ல கேட்கிற. சொல்லுங்க, உரை சொல்லுங்கள், பதில் சொல்லுங்க. என்ன கேள்வி? கனை வில்லார் புனல் காவிரி கரை மேய கண்டியூர் வீரட்டன். அது என்ன கனவுன்னா, கனவின் ஆர்ப்புனல்னா வேகமா வரக்கூடிய காவிரி. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இருகரையும் புரண்டு ஓடும் காவிரி. அது மாதிரி ஒரு அற்புதமான காவிரி ஓடக்கூடிய, அதில் கரையோரமா இருக்கக்கூடிய கண்டியூர் வீரட்டம் இந்த பெருமான். தனம் உயே தனக்கு இமையோர் இன்மையோர். அது என்னன்னா, தனக்கு முன்னாலே இருந்து யாரும் முன்னோர்கள் சேர்த்து வைக்கலையா செல்வத்தை, அதனால தம ஆயினார் அண்டம் அளந்தான். சிவபெருமானிடத்துல ரொம்ப உற்ற நெருக்கமா இருக்கக்கூடிய அடியவர்களான பிரம்மன், திருமால் முதற்கூடிய அடியவர்களுக்கெல்லாம் நீ பேரண்டத்தை ஆளக்கூடிய பெரிய பெரிய லோகங்கள் எல்லாம் கொடுத்த, வைகுண்டம் அப்படிலாம் கொடுத்திருக்கிய, பிரம்மலோகம் எல்லாம் கொடுத்திய. ஆனா நீ என்ன பண்றனா, சுவாமி என்ன பண்றிய, வன நீ வாழ்க்கை கொண்டு ஆடி பாடி இவ்வையம் மாபலி தேர்ந்ததே. ஒண்ணு உனக்கு முன்னால இல்லாம சேர்த்து வைக்கலையா, அல்லது நீ இவ்வளவு பேருக்கு இவ்வளவு சிறப்பெல்லாம் செய்துட்டு நீ ஏன்பா இந்த மாதிரி சுடுகாடுல போய், வனம்னா காடு, சுடுகாடுல போயிட்டு பிரம்ம காபாலத்தை தூக்கிக்கின்னு இந்த மாதிரி ஒரு பிச்சை எடுத்துட்டு ஆடியும் பாடியும் போறியே, இது என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறேன். இந்த சுடுகாடு வாழ்க்கைக்காக நீ காரணம், இந்த பழி தேர்தல் இதுதான் இருக்கு. அந்த பழி தேர்தல்ங்கிறது சாதாரண செயல் அல்ல. யாராலையுமே நம்ம இப்ப போய் உடனே நம்ம எல்லாத்தையும் கலைஞ்சிட்டு ஒரு பாத்திரம் எடுத்து பிச்சை எடுக்க போக முடியுமா?
அதான் பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை. இந்த பணிவுங்கிறதெல்லாம் லேசுப்பட்ட காரியம் இல்லை. அதுவும் பட்டணத்து சுவாமி எல்லாத்தையும் துறந்தது இல்லை, அது தன்னுடைய ஊர்லயே பிச்சை எடுக்கிறார். அதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் அது. அது வாய்ப்பு இருக்கா? இல்லை. அது மட்டும் இல்ல, சுவாமி பணி தேர்ந்து வர்றதற்கு நம்முடைய ஆணவத்தை எல்லாம் வாங்கி கொள்வதற்கு, நமக்கு வேண்டாதது எல்லாத்தையும் குப்பையும் கொண்டு வர. காலையில குப்பைக்கார் பில் அடிப்பார் விசில, நம்ம எல்லாம் இதுமாதிரி குப்பையை கூட்டிட்டு வந்துடும். இப்ப வேற யாராவது இந்த மாதிரி பில் அடிப்பாங்களா, இந்த மாதிரி விசில் அடிப்பாங்கன்னா அடிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த குப்பையை வாங்குறதுக்குனே ஒரு அலுவலர்கள் காசு கொடுத்து நியமிச்சிருக்காங்க, செய்யறாங்க. ஆனா இந்த மாதிரி ஆணவங்கிற பெருங்குப்பையை வாங்குறதுக்கு யார் வருவாங்க முன்னால? தாங்காது முடியுமா? அவங்களால முடியாது. ஏன்னா மனுஷன் அவ்வளவு கொடூரமானவன். அவ்வளவு கொடுமையானவனையும் அவன் தன்மையப்படுத்தி ஆட்கொள்றார். அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கெட்டதெல்லாம் வாங்கிக்கிறாருன்னா அப்ப நம்ம அப்பா எவ்வளவு பெரிய பணிவும் பெருமையுடையவர். அதான் அதுக்கு பதில். இதுதான் காரணம். 2வது பாடல். உள்ளவாறு எனக்கு உரை செய்மின். என்ன இருக்கோ இருக்க சொல்லுங்க, நான் எதையும் தாங்கிக்கிறேன், ஆனா நீங்க மறைக்காம சொல்லுங்க. உயர்வாய மாதவம் பேணுவீர். நல்ல மாதவம் செய்து வாழ்க்கை வாழ்ந்துக்கிறீங்களே, நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. கள்ளவில் பொழில் சூழும் கண்டியூர். நல்ல தேன் நிறைந்த மலர்கள் சூழ்ந்த சோலை சூழ்ந்த கண்டியூர் விரட்டத்து உரை காதலன். ரொம்ப அன்பா ரொம்ப ஆசையா விரும்பி இருக்கக்கூடிய பெருமான். பிள்ளை வான்பிறை செஞ்சடை மிசை வைத்தும். முதல் கேள்வி, நிலவை திருச்சடையில வைத்திருக்கிறாய், அது வளர்பிறையை பெரு நீர் ஒளி வெள்ளம் தாங்கியது எங்கோலோ. பெரிய வெள்ளம் வேற சடையில வச்சிருக்கே, அதெல்லாம் எதற்கப்பா? மிகு மங்கையால் உடனாகவே உமையை மங்கையை ஒரு கூறாக வைத்து கங்கையை ஏன் திருச்சடையிலே கறந்தாய் மறைத்தாய்? அப்படிதான் கேள்வி. இதுக்கு என்ன பதில் அப்படின்னு சொன்னா, முதலுக்கு இந்த தேஞ்சு போனது பலகீனமா இருக்கிறது, ரொம்ப ஒண்ணுமே இல்லாத நிலையில போயிட்டு நான் என்ன செய்யறதுனே தெரியலையே அப்படின்னு அவன் பெருமான் கிட்ட போய் கருணாகதி ஆடுது இல்லையா? இந்த சமுதாயத்துல என்னென்னவோ அடிபட்டு மிஞ்சி அப்ப சாமி என்ன பண்றாருன்னா அவர் தலைமையில எடுத்துமே வச்சுக்கிறாரு அவங்கள. அதுதான் அப்பா சிவபெருமான் அப்புறம் எல்லா இதுக்கும் நலிவுற்றவங்க எல்லாம் எடுத்துட்டு போய் அந்த நலிந்து போறதெல்லாம் எடுத்துட்டு போய் கைகள் இல்ல தலைமையில வைக்கிறார். அப்ப அவரு நமக்கு எவ்வளவு பெரிய அப்பா தந்தை. அதான் நம் தந்தை இறைவன். அப்படிப்பட்ட செயல் தான் அதுக்கு அர்த்தம், தத்துவம். அடுத்து 2வது, இந்த உமையை ஒரு பாகமா வைத்துட்டு எல்லாம் கங்கையை கடந்தாருன்னா பல பேர் என்னெல்லாம் படிப்போம் நம்ம, இந்த உமைக்காக உமையை மறைப்பதற்காக அவர் கடந்தாரு இப்படிதானே படிப்பாங்க. ஆனா அது உண்மை அல்ல. அவர் நீர் தன்னுடைய திருச்சடையில் எழுந்திருக்கிறதுக்கு பல காரணம் இருக்கு. அதுல முதல் காரணம் என்னன்னு கேட்டா, இந்த உலகம் எல்லாம் அழிவுபடக்கூடிய நிலையில பகிரதனுடைய தவத்தினையில வரக்கூடிய அந்த ஆகாய கங்கை பூமி அழிவு விடாம இருக்கிறதுக்காக சுவாமி தன் திருச்சடையிலே கறந்தார். அது உள்ள போக போக எங்க இருக்குன்னே தெரியல கங்கை, அவ்வளவு பெரிய திருச்சடை. அப்பதான் அந்த நீரை மெதுவாக்கி அந்த சிவ ஆற்றலோட அந்த பாவம் தீர்க்கும் நிலையை அந்த கங்கையை வெளிப்படுத்துறார். இது இந்த திருச்சாளல்லையும் இதே மாதிரி மலைமகளை ஒரு பாகம் வைத்தலுமே மற்றொரு தீ சலமுகத்தால் அவன் சடையிர் பாயுமது என்னேடி. இது கேள்வி. அடுத்து பாருங்க, சலமுகத்தால் அவன் சடையிர் பாய்ந்திலேல் தரணி எல்லாம் பிளமுகத்தே புக பாய்ந்து பெருங்கேடாஞ்சாலோ. இப்ப மட்டும் சடையில தாங்கெல்லாம் பார்த்துக்கூடிய 2 தோழிங்க பாடுறாங்க. ஒரு கேள்வி வருது, இப்படி அந்த ஊமை பெண் பாடுறாங்க இல்லையா கேள்விக்கெல்லாம், அந்த மாதிரி அமைச்சு இந்த திருச்சாளல் அருமையா நாட்டிய நாடகம். அதுதான் சாளல்னா நாட்டிய நாடகம். இந்த மாதிரி பண்ண அப்பனா கங்கையை மட்டும் ஒரு தரிகள்னா அந்த தரணிலாம் அழிஞ்சிருக்க முடியாது, அதனாலதான் ஒரு தலைமையில் தாங்கினாரு அப்படி சொல்றேன். அப்ப இது ஒரு தத்துவம், இது ஒரு நிலை. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டா, இப்ப குழந்தைக்கு ஒரு சின்னதா அந்த உடல் மலம் கழியுது. அப்ப என்ன பண்ணுவா, அந்த அம்மா தண்ணீர் எடுத்துட்டு போய் அதை கழுவுவா. நம்ம அப்பா என்ன பண்றாரு, தாயுமானவர் தன் திருச்சடையிலே தண்ணி சமந்துக்கிட்டு வர்றாரு, நம்முடைய உயிரின் மும்மலத்தை கழுவுவதற்காக வர்றார். இதுதான் அவருடைய சடையை நீர் வைத்திருக்கிறதுக்குரிய ரகசியம். ஆக இந்த மும்மலத்தை கழுவுவதற்காக சுவாமி தன் தலைமையில தண்ணி சுமந்துட்டு வர்றாரு. அப்ப இதை விட யாரு செய்வா? அதான் கருணைமா கடல் சிவபெருமான்.
இது ஒரு தத்துவம். இப்ப நம்ம சொல்றதெல்லாம் கூத்தமைஞாத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தில். இப்ப அடியவனுடைய கருத்தளவுல சொல்லிக்கிட்டு இருக்க பேசி, ஆனா அவர் கடலிலும் பெரிது அவருடைய நிலை, அவர் தன்மையை யாராலும் அறிந்திலர், முழுமைப்படுத்த முடியாது. இப்படி இருப்பார், இந்த செயலுக்கு இது காரணம்னு சொல்ல முடியுமே தவிர இதுதான் முடிவுன்னு யாராலையுமே அறுதிட்டு சொல்ல முடியாது. ஆக நம்ம 3வது பாடலுக்கு போலாம். அடியாராயினீர் சொல்லுமின், நீங்க எல்லாம் அடியார்கள், அவங்க நீங்க சொல்லுங்க. அறிகின்றேன், எனக்கு தெரியல. அரண் செய்கையை, சிவபெருமானுடைய செய்கையை எனக்கு கண்டுபிடிக்க முடியல, என்னால நினைச்சு உணர முடியலப்பா. படியலாம் தொழுதேத்து கண்டியூர், இந்த படினா உலகத்தோடெல்லாம் தொழுது வழிபடக்கூடிய கண்டியூர் விரட்டத்துறை பான்மையன், அப்படிப்பட்ட தன்மையனை முடிவுமாய் முதலாய் இவ்வையம் உழுதுமாய் அழகாயதோர் பொடியதா திருமார்பில். எப்படிப்பட்ட பெருமான்? ஆதி அந்தம் இல்லாத பெருமான், ரொம்ப அழகா திருநீர் பூசியிருக்காரு மார்பிலே. அதுல புரி நூலும் பூண்டு எழு பொற்பதே, அதுல பூநூல் வேற போட்டிருக்காரு. எதுக்குப்பா அப்படின்னு கேட்கிறேன். அருமையான கேள்வி பாருங்க. சாமி எதுக்கு பூநூல் போடணும்? அப்ப என்னன்னா, நாம் காப்பு கட்டுவது எப்படி அப்படிங்கிறது தான் பூநூல் அணிந்து காட்டுற. அந்த பூநூல் எதற்கு அணியணும் அப்படிங்கிறது தெரியணும். அப்பதான் நாம எதுக்கு அணியணும்ன்றது தெரியும். அதுதான் இருபிறப்புடையோர் தான் பூநூல் அணிவான். ஏன் அப்படின்னா எல்லாரும் இருபிறப்புடையரா ஆகணும், அதான் ஆசை சிவபெருமானுக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப உபநயன சடங்கு செய்வாங்க அந்தனர்களுக்கு, அவங்க என்ன பண்ணுவாங்க? பூநூல் அணிவிழா. அது என்னன்னா, உடலுக்கு தாய் தந்தையர் இடும் பேர் ஒன்று, அது ஒரு பிறப்பு. ஒரு பிறப்புடையராகவே நம்ம மரணிச்சிடக்கூடாது. குருநாதனிடத்திலே ஒரு தீக்கா நாமம் பெற வேண்டும், அவர் வழியிலே சுவாமியுடைய திருநாமத்தை பெற வேண்டும். அதான் இருபிறப்புடையர். ஆக குருநாதன் நமக்கு இடுறாரு பார்த்தீங்களா, அந்த பேரு, அதுதான் நாமஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பெருமானை நம்மளே இறக்குறார். அதான் தீட்சா நாமம் செய்தல். அப்ப 2 பிறப்பு, ஒரு பேர் தாய் தந்தை வைக்கிறது, ஒரு நாள் ஆச்சாரியன் குருநாதன் வைக்கக்கூடிய ஒன்று. அப்பதான் இந்த பூநூல். எதற்காக அந்த பூநூல் என்று சொன்னால், நான் இறைவனை அடைந்தே தீருவேன்னு சொல்லி கங்கணம் கட்டிக்கிறான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, கங்கணம். இப்ப திருமணத்துக்கு முன்னாடி கங்கணம் கட்டுவாங்க, அந்த நெற்றியில கட்டுவாங்க பட்டை. அதே மாதிரி காப்பு கட்டுவாங்க, ஊர் விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொல்லி. அது போல அணிவதுதான் வெண்ணூல். இது ஏதோ ஒரு ஜாதிக்காரங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக மட்டும் அணிவது அல்ல. முன்பெல்லாமே இந்த பூநூல் அணிவதுங்கிறது ஒரு மரபாக எல்லா இடத்திலுமே இருந்தது. பின்னால அசைவம் சாப்பிடக்கூடிய நிலையும், அல்லது அந்த எது இப்படி வேணாலும் இருக்கலாம், அதுக்கு ஒரு தடையா இது இருக்குன்னு விட்டுட்டாங்க. இந்த பூநூல் அணிஞ்சா இப்படி எல்லாம் இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பூநூலையே விட்டுட்டு அப்படி இருந்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு, அதாவது சுவாமிக்காக எதையும் தியாகம் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா, சாமியே தியாகம் பண்ணிட்டு நம்ம மாட்டுக்கு இருக்கலான்னு இருந்துட்டோம். ஆக இது ஒரு மரபை குறிப்பதல்ல, அந்த இருபிறப்பு உடையோரை குறிப்பது. ரொம்ப உயர்ந்த பாயிண்ட் இது. அதுதான் சுவாமி ஆகமமாகி நின்று அன்னிப்பான். தான் எப்படி இருக்கிறாருன்னு சொன்னா, இப்ப அவர் ஒரு சிவலிங்கத்தை பூஜை பண்ணாருன்னா சாமி எதுக்கு சிவன் பெருமானை பூஜை பண்ணணும்? தாயா இருந்து தான் எப்படி பூஜை பண்ண அப்படி பார்த்து நீ பூஜை பண்றான்னு பூஜை பண்ற சொல்ல வழியா அவருக்கு மேல யாருமே கிடையாது, அவர் எதுக்கு பூஜை பண்ணணும்? எப்படி இந்த காக்கா இந்த பாத்தீங்கன்னா அதெல்லாம் எப்படி வேட்டையாடணும், எப்படி பிறக்கி சாப்பிடணும்லாம் கத்துக் கொடுக்கும். அது போல நமக்கு சுவாமி எப்படி இப்படி எல்லாம் இருக்கணும்னு தானே திருநீர் அணிஞ்சு காட்டுறாரு. அவர் எதுக்கு திருநீர் பூசணும்? அவருக்கு அருளக்கூடியது யாரு? ஒருத்தன்மை இல்லையே. ஆக அவருடைய செயல்கள் எல்லாமே நம்ம செய்விக்கிறதுக்கு தாங்கிறத அறிஞ்சிக்கிறவன் புத்திசாலி. அடுத்து 4வது பாட்டு. பழைய தொண்டர்கள் முன்னம் பழம்பொருளுக்கு முன்னம் பொருளை வழிபட்ட பெருமுங்க அடியார்களே, பகருமின் சொல்லுங்க. பல ஆய வேதியன் பான்மையை எங்கும் நிறைஞ்சக்கூடிய அப்பன் சுவேத பொருளாகக்கூடிய பெருமனுடைய தன்மையை கலையுலாம் புனல் மல்கு காவிரி, நல்ல மலையிலிருந்து வரக்கூடிய குடகுமலிருந்து வரக்கூடிய காவிரி, மண்ணு கண்டியூர் வீரட்டன், அவனுடைய புகழ் எப்போதும் நிலைத்திருக்கக்கூடிய கண்டியூர் வீரட்டத்திலே குலையார் காதினில் பெய்து உகந்து, நல்ல ஒரு காதிலே அந்த சங்கவெண் குலை அணிந்து மகிழ்ந்து, ஒரு குண்டின் மங்கைனா இமவான் மகள், அந்த பர்வத வர்த்தினி, அந்த இமவான் மகளுடன் அந்த அம்மா வெறுவுற அப்படியே பயப்படுறாங்களாம். வெறுவுற
புலை நெடுங் கை நன்மா உரித்து, இந்த யானையை உரிச்சியப்பா அது போர்த்து உகந்த பொலிவதே. என்ன இந்த மாதிரி ஒரு தோற்றத்தை காட்டிருக்கேன், நீ யானையை தோலை உரிச்சு போத்திக்கிட்டு இருக்கா மாதிரி, அது என்னத்துக்கு காரணம் கேட்கிறார் அடியார்கிட்ட. அது என்னன்னா, கரிய நிறம் அறியாமையே கொடுக்குது. ஆணவம் தான் இந்த அறியாமை. நம்ம கிட்ட இருக்க ஆணவனை என்ன பார்த்தா ஆணவம் இருக்குன்னு சொன்ன கோபப்படுவோம். நீங்க என்ன சொல்லி பாருங்களேன், ஏன்டா அப்படி ஆணவத்தோட இருக்க, ஏன் அப்படி ஆணவமா இருக்கு, என்ன பார்த்தா ஆணவம், அதுலயே ஆணவம் தெரியுது. அதனால ஐயா என்கிட்ட என்ன குறை இருந்தான்னு சொல்லுங்க, நான் திருத்திக்கிறேன்னா பரவாயில்ல, இவங்கிட்ட அந்த ஆணவ மேலீடு கம்மியா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கலாம். அதனால இந்த ஆணவத்தை உரித்தல்ங்கிறது, அந்த அறியாமைங்கிறது நீக்குதல் என்கிறது, இந்த மும்மலத்தை வேறூர எடுத்து ஐயா ஆழ்ந்த கண்டன் அப்படி கொஞ்சமா எடுத்து அந்த உயிரை செம்மைப்படுத்துற செயல் தான் இந்த அந்த மும்மல கழிவு தான். இந்த ஆணவம்ங்கிற ஒரு பெரிய கரிய நிறத்தை, அறியாமையை தோல் உரித்தல்ங்கிறது உயிரிட்டதிலிருந்து எடுக்கிறது. அதுதான் நெல்லிலிருந்து அரிசி எடுக்கிற மாதிரி அப்படியே உண்மையை பிரிக்கிறார். அதுதான் தோல் உரித்தல். இது செய்யலாம செய்யக்கூடாதா, நமக்கு கட்டாயமா செய்யணும். ஒன்னு தோலை உரிச்சிட்டார் யானைன்னு அப்படி நினைக்கூடாது. இதுல தத்துவத்தை நாம காணணும். அடுத்து 5வது பாடல் வந்துட்டோம். விரவு இலாது உமை கேட்கின்றேன். இப்ப அடியாருள்ள கலந்து விரவி இருக்கிறார்ல சுவாமி, அடி விரும்பி ஆட்செய்வீர் விளம்புமின். அவரையே எல்லா இடத்தையும் வியாபித்தக்கூடிய பெருமானே, நீங்க நிறைஞ்சு இருக்கீங்களே, வழிபடுறீங்களே, அடியார்களே சொல்லுங்க, விளம்புங்கள் சொல்லுங்க. கரவேலாம் திரை மண்டு காவிரி கண்டியூர் உரை வீரட்டன். அப்படி இரு கரையும் போகக்கூடிய அந்த அருமையான காவிரியில் இருக்கக்கூடிய வீரட்ட திருப்பெருமான். முழவம் முந்தை முழா ஒழிக்க முழங்கு பேயொடும் கூடி போய். நல்ல வாத்தியங்கள் எல்லாம் பஞ்ச வாத்தியம் முழங்க சுவாமி என்ன பண்றாரு, அந்த பேய் கணங்களோடு சிவபெருமான் பேய்களோடு ஆடுறாராம். போய் கூடி போய் பரவு வானவர்க்காக வார் கடல் நஞ்சம் உண்ட பரிசு அதே. இந்த மாதிரி சிவகணங்களோட எல்லாம் போறையெல்லாம் போற, ஆனா அவங்க என்ன பண்ண அப்படின்னா, அந்த நஞ்சை கொண்டு போய் சாப்பிட்டுட்டியப்பா நீ, அதுக்கு என்னப்பா காரணம், அந்த பரிசுனா தன்மை, இந்த தன்மை என்ன, இது என்ன காரணம் அப்படி சொல்றாரு. ஒன்று இதுக்கு 2 பதில். என்னன்னா, நம்ம உடம்புல எந்த இடத்துல நஞ்சு தேங்குன்னு சொன்னா, இப்ப பாத்தீங்கன்னா மூச்சு எடுக்கும்போது பல விதமான கிருமிகள் உள்ள போகுங்க. அப்ப அந்த மூச்சில் இருக்கக்கூடிய அந்த எல்லாமே தொண்டையில தான் ஒரு நாபு ஒண்ணு இருக்கும். அது என்னன்னா, உணவு குழாயையும் அந்த மூச்சு குழாவையும் மாறி மாறி திறந்து மூடக்கூடிய அமைப்புல இருக்கும். அதுலதான் நம்ம ரொம்ப காயப்பட்டா சளி உருவாகுது. அந்த இடத்துல எப்போதுமே சளி இருக்கும். அது எதுக்காக இருக்குன்னு சொன்னா, அந்த தூசியில இருக்கக்கூடிய கிருமிகளும் தூசி எல்லாத்தையும் அதை போய் படிஞ்சு காற்றை டிஸ்டில் அதை அப்படியே தூய்மைப்படுத்தி இதயத்துக்கு அனுப்பும். அந்த பணியை தான் அது செய்யுது. அதனால அந்த தொண்டையில என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, நஞ்சு இருக்கும். நமக்கு நஞ்சு இருக்கிறத நம்ம அவர் உணர்த்ததுக்கு தான் அவர் தொண்டையில நஞ்சு வச்சிருக்காரு. ஆக இந்த நஞ்சை எப்படி எடுக்கணும்னா, அந்த வலை கலற்றுதல்னு சொல்லி யோக நிலையில செய்யக்கூடிய அந்த தொண்டை உள்நாக்கை தூய்மை செய்தல், 6 முறை பெருவரால வலமாவும் இடமாவும் மேலும் கீழும் தூய்மை செய்தல், அது ஒரு நிலை. இது ஒரு சாதாரண தத்துவம். இது இதையே நம்ம உயர்ந்த நிலையில எடுத்துக்கூடாது. இது ஒரு தத்துவம். நமக்கு இந்த கண்டத்திலே நஞ்சு இருக்கிறதுங்கிறத உணர்த்துறதுக்காக சுவாமி வச்சிருக்காருங்கன்னு உணர்ச்சி. இன்னொன்று எதற்காக வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா, இந்த அடியவர்களுக்கு அவனை சரண்டஞ்சாங்க இல்லையா, தலைக்கு வசம் ஏறிச்சுன்னா ஆள் அவுட்டு. அப்ப அந்த கண்டத்திலேயே நிறுத்திடுவாரா. நம்ம அப்பாவுடைய அடியார் ஆயிட்டோம்னா அது என்ன மீனிங்னா, உனக்கு எவ்வளவு வந்தாலும் மழை போல வரும், அப்படியே பனி போல நீங்கிரும். அப்ப என்ன, தலைக்கு போச்சுன்னு அர்த்தம், ஆள் அவுட்டு. அப்ப கழுத்து வரலும் போகும்பா, திரும்ப அப்படியே கிளப்பு. உனக்கு சிரசுக்கு ஏத்த விட மாட்டேன். அதுதான் அப்பாவுடைய சிம்பாலிக்கா அந்த நஞ்சுண்ட கண்டத்திலையும் நிறுத்திடுவேண்டா, உனக்கு ஒன்னும் கவலைப்படாதரா அப்படின்னு நமக்கு சுவாமி உறுதி கொடுக்கிறாரு. அடியவருக்கு எல்லாத்துக்கும் அவன் சரணடைஞ்சாமனா இயல்பாவே அந்த சக்தி மேலிட்டு எந்த தொல்லை வந்தாலும் நான் அழிக்கிற அளவுக்கு போகாம கண்டத்திலே தான் துக்கம் வராதுப்பா உனக்கு ஞான சம்பந்தரை பலமுறை சொல்றார். இது ஒரு நிலை. இது ரெண்டையும் நல்லா ஆய்ந்து, மேலும் அன்பர்கள் நிறைய ஆய்வு செய்யணும். ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை சொன்னதெல்லாம் நம்பிடக்கூடாது. இந்த மாதிரி நம்முடைய கருத்துக்களை கூர்த்த மெஞ்ஞானத்தால் குண்டுணர்வார் தம் கருத்தில். ஆக அப்படியே மேல 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 போய்கிட்டு இப்படி சொல்ற அப்படி சொல்ற அப்படின்ற ஒரு சிந்தனையில எது அப்படி இன்பப்படலாம். அப்படிலாம் பேசி பேசி
பலவிதமான கருத்துக்கள் மேலிடும். அதெல்லாம் நமக்கு எந்த ஆன்மீக முன்னேற்றத்தை கொடுக்கும். இயலுமாறு எனக்கு எம்புமின் இறை வண்ணும் ஆய் நிறை செய்கையை. இந்த இறைவன் ஏகன அநேகனா. அவனுடைய இயல்பு பாத்தீங்கன்னா இங்கும் இருக்கான் எங்க இருக்கான், ஒரு இடத்திலும் இருக்கான். ஏகனாவும் இருக்காரு, தனித்த பொருளாவும் இருக்காரு, உயிர்க்குவாகவும் அநேகமாகவும் இருக்காரு. அப்படிப்பட்ட செய்கையுடையவரு கயல் நெடுங்கண்ணினார்கள் தாம் புலி கண்டியூர் உரை விரட்டன். நல்ல மீன் போன்ற அழகு கண்ணுடைய பெண்கள் எல்லாம் இந்த கண்டியூர் பெருமானை வழிபட்டக்கூடிய பெருமானை புயல் பொழிந்து எளி வான் உலருக்காக. இந்த மழை பெய்யணும்னா அந்த வானவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த அக்னி காரியங்கள்லாம் பண்ணோம்னா அது மழை பெய்யுமா. அப்படி நல்லது செய்யக்கூடிய அந்த வானவர்களுக்காக அன்று அயன் பொய் சிரம் அயல் நக அது அரித்து மற்ற அதில் ஊன் உகந்த அருந்திய. என்ன பண்ணுன்னா அந்த பிரம்ம சிகண்டி அந்த பெருமனுடைய சிரத்தை அப்படியே எடுத்துட்டு அதையே பலியா தேர்ந்து போனேன். நீ எல்லா நன்மைகளும் செய்வதற்காக இப்படி எல்லாம் பண்ணியப்பா, இதுக்கு என்ன காரணம்? நீ பிச்சேண்டி போகிறதுக்கு பிரம்ம கபாலத்தை ஏன் எடுத்த அப்படின்னு கேட்கிற. அதுதான் ஒரு பெரிய விஷயம்னா, இந்த பிரம்மனுக்கு ஏகப்பட்ட ஹெட்வைட் ஆயிப்போச்சு. என்ன அப்படின்னு நம்ம தான் பழக்கலாம் எல்லாமே ஸ்டாப் ஆகி போயிடும். அப்பதான் பெருமான் என்ன பண்றாருன்னா, இந்த ஒரு தலையில இருக்கக்கூடிய ஆணவம் மற்ற தலையிலும் போச்சுன்னா ஆளே க்ளோஸ் ஆயிடுவான். எப்படி எம்எஸ் என்ன பண்றாங்க, ஒரு இடத்துல புறவோடி போச்சுன்னா அந்த புறவோடத்தை கட் பண்ணிட்டு ஆளை உயிரை போட தப்பிச்சுக்கொண்டு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அது போல நல்ல எக்கச்சக்கமா டீ போட்டு சக்கரை போட்டு எல்லாம் சாப்பிடுவான். நல்லா போடுறா சக்கரை 2 தடவை 3 தடவை போட்டு கொள்ளு. அதெல்லாம் சாப்பிடவே கூடாது. சக்கரையோட கொடுமையானது ஒண்ணுமே கிடையாது. அதனால இந்த கழுதையை போய் சாப்பிட்டு ஜனம் பாய்ச்சது போ. நல்ல வெள்ளக்காரன் நம்ம முடிச்சு விட்டு போயிட்டான். சுதந்திரம் கொடுக்குற மாதிரி கொடுத்து என்னென்ன கட்டமிழக்கம் இருக்கும், அவன் என்னென்னலாம் நமக்கு நல்லதெல்லாத்தையும் அவன் எடுத்துட்டு போயிட்டான். கெட்டதெல்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் யோசிச்சு பாக்குறாங்களா, ஒரு டீ எஸ்டேட் இல்ல கண்ணுக்கு தெரிஞ்சு. அந்த அசாம்ல இருக்கக்கூடிய ஒரு டீ எஸ்டேட் இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு செகண்டுக்கு 1,00,000 பேர் டீ குடிக்கிறான். அவ்வளவு டீ எங்க கிடைக்கும்? அவ்வளவும் மரத்தூள், அதனுடைய எசன்ஸ் இவ்வளவு. அப்ப உடம்பு எப்படி பாழாவாம இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால இதெல்லாம் இருந்தாலும் திடீர்னு எப்படி ட்ராக் போறான்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் சொல்லணும், கட்டாயமா சொல்லணும். அப்ப நம்ம உடம்ப நமக்கு அழிக்கிறதுக்கு நம்ம உரிமை கொடுத்தது யாரு? ஒருத்தரும் கிடையாது. ஆனா நம்ம உடம்ப நாம நல்வழிக்கு தான் செலவு பண்ணணுமே தவிர அது தீய வழியில, அதுவும் ஒரு தீய வழி தான். அதனால இந்த நல்ல விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்ற. இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது. அதுதான் இங்க ஐயா சொல்றாரு, நீ என்ன பண்ண, அந்த ஆணவம்ங்கிற அந்த தலையை கிள்ளிட்டோம்னா அந்த மற்ற தலைக்கு பரவாது. அதனாலதான் சாமி என்ன பண்றாருன்னா, அந்த ஆணவம் அடைஞ்ச தலையை மட்டும் கிள்ள. இது மரக்கருணை, அறக்கருணை மரக்கருணை 2 சாமி செய்யறார். இப்ப சண்டேஸ்வருடைய அப்பாவை ஒரு தாளை விட்டுறான். யாரு? நம்ம சண்டேஸ்வர பெருமாள் என்ன பண்றாரு, அந்த மரக்கோல் இருக்கு, அந்த மாடு மேய்க்கிற கோல் எடுத்து தூக்கி வீசுறாரு. அது மழுவ மாதிரி 2 காலையும் தைச்சு விழுந்துறாரு. தந்தையுடைய 2 காலையும் வெட்டின சண்டேஸ்வரருக்கு என்ன பண்றாருன்னா, உச்சி மோர்ந்து முக்தி கொடுக்கிறார். பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. பாதகம் பண்ணவனுக்கு யாராவது பரிசு வைப்பாங்களா? சிவபெருமன் இப்படி பண்றாரு, தந்தை 2 பேரையும். அவர் தான் அதை செயலை பார்க்கல. சுவாமி என்ன பண்றாரு, நோக்கத்தை பார்த்தார், குறிக்கோள் பார்த்தார். இன்னொன்று என்னன்னா, அந்த தலையை மட்டும் வெட்டல, காலை வெட்டல, அவனுடைய பிறவிங்கிற தாளையே விழிட்டார். யாரு? சண்டேஸ்வர பெருமாள். அதான் மரக்கருணைன்னு பேரு. அறக்கருணை பேரு, மரக்கருணை 2மே உண்டு. அதான் அது பண்ணி அது முழுமையா நிக்கிறது. அதனுடைய அந்த வினை பற்று அந்த உயிரை சேராத அளவுக்கு அந்த உடலையும் உயிரையும் நீக்கி உயிர் வேறு செய்தான் முடித்தான் மலை வித்தம். இதை யாரால் செய்ய முடியும்? சிவபெருமானால் தான் முடியும். இதுதான் அதுக்கான காரணம். பிச்சை ஏற்றி அது பிச்சை எடுக்கிறதுக்காக கபாலத்தை ஏம்பா கொய்தன்றது காரணம் தான் இவ்வளவு நேரம் பேசியிருக்கும். திரிந்து தொண்டர்கள் நல்ல சிவஞானம் பெறணும். அது தெளிந்த நிலையில தன்னுடைய இயல்பு வாழ்க்கையிலிருந்து திருந்தி மாறி போன தொண்டர்களே, செப்புதல் அங்கு தூய தமிழ் பின்னாலே தெலுங்கு வார்த்தையாக ரூட் வேர்டாக போய்விட்டது. சொல்லுங்கள் மிகச் செல்வன் தன்னது திறமெல்லாம். அப்பாவுடைய பெருமை எல்லாத்தையும் சொல்லுங்க. கருந்தடம் கண்ணினார்கள் தாம் தொழும் கண்டியூர் உரை விரட்டம். நல்ல கருமையான பெரிய கண்ணை உடைய பெண்கள் எல்லாம் தொழக்கூடிய கண்டியூர் விரட்டத்து பெருமானை இருந்து 4வரோடு ஆள் நிழல் அறம் உணர்த்ததும்
மிகு வெம்மையார் வருந்த வன் சிலையால் அம்மாமதில் 3 மாட்டிய வண்ணமே. இந்த தேவர்களாம் துன்புறுத்தினாங்களே இந்த முப்புராதிகளை, அவங்க எல்லாத்தையும் முப்புறத்தையும் நீங்க அந்த மேருமலையை வளைச்ச அந்த சிலையால எல்லாரையும் எரிச்சுட்டீங்களே, அது என்னப்பா காரணம்? ஒரு பக்கம் 4 சனகாதி முனிவர்களுக்கு அறம் சொன்னீரு, சரி நீங்க ரொம்ப சாத்தியமான ஆளுன்னு பார்த்தா ஒரே நேரத்தில் முப்புறத்தையும் எரிச்சிட்டீரு, என்னப்பா இது ரகசியம்? சனகாதி முனிவரின் தன்மைக்கேற்ப அவர்களுக்கு சாத்வீகமாக அறங்களை சொன்னார். சனகர், சனாதரர், சனந்தரர், சனத்குமாரர் அவர்களுக்கு 4 அறிவு சொன்னார். குரு பீடத்தில் உட்கார்ந்து அறிவுரை சொன்னார். இது என்ன அப்படின்னா, இந்த முப்புராதிகள் என்ன பண்றாங்கன்னா எம்பெருமானுடைய அடியவர்களை துன்புறுத்துறது, எவ்வாறு சண்டை போடுறது, அவரையும் கும்பிடுறது இல்லை. அப்ப என்ன பண்றாருன்னா தண்டோபாயம், இவங்களுக்கு என்ன பண்ற ஸ்பெஷல் கேஸ் இவங்களை எடுக்கிறார் ஐயா. அப்ப இந்த முப்புறத்தையும் எடுக்கிறார். இன்னொரு கருத்து இதுல இருக்கு, என்னன்னா ஆணவம் கர்மம் மாயங்கிறது தான் இந்த முப்புறம். இந்த உயிரை பிடிச்சிருக்கக்கூடிய 3 பயலுவ இவங்களோட சேர்ந்துக்கிட்டு தான் உயிர் உழவப்படாத பாடுபடுது. ஆக இந்த உயிருக்கு இந்த 3 பயல்களால தொந்தரவு வரக்கூடாது. ஏன்னா இந்த உயிர் அதுல போய் சேர்ந்துக்கிட்டு அவங்க தான் நினைச்சிட்டு ஆடிக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த உயிரையும் இந்த 3 பயல்களையும் பிரிச்சிடணும். அதுதான் முப்புறம் எரித்தல். இது ஒரு தத்துவம். 8வது பாடல். நாவிரித்து அரண் தொல் புகழ் பல பேணுவீர். பெருமானுடைய போல அழகா பேசியும் பாடியும் கூடிய அடியவர்களே, இறை நல்குமின். இந்த விடை அழிங்க சுவாமி பற்றி ஒரு கேட்கிறேன். காவிரி தடம் புனல் செய் கண்டியூர் வீரட்டுத்துறை கண்ணுதல். நெற்றிக்கண்ணுடைய காவிரியில புனலில அந்த கரையில இருக்கக்கூடிய கண்டியூரில இருக்கக்கூடிய பெருமான். கோவிரி பயன் ஆண் 5. அந்த ஆண் 2 சொல்லி போட்டா பசு. பசுவிற்கு வரக்கூடிய அந்த பால், தயிர், வெண்ணெய், நெய், திருநீரினாலே அபிஷேகம் செய்யக்கூடிய பெருமான். கோன்னா பசு. கோவிரி பயன், அது பசுவினுடைய பயனே சுவாமிக்கு அந்த 5 கொடுக்குது. கொள்கையும் கொடி வரை பெற மாவரை தவத்தால் அரக்கனை வலிய வாட்டிய மாண்பு அதே. இப்படிப்பட்ட கருணையான ஒரு நீர், ஆனா இப்படிப்பட்ட ராவணனை போய் எடுத்து அவன் மலை மேல போட்டு நசுக்கிட்டிய சாமி, அது என்ன காரணம் அப்படின்னு சொல்ற. இந்த ராவணன்கிறது தான் நம்ம ராவணன், முயலகன், இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டோம்னா ஆணவமே வடிவா இருக்கு. ராவணனோட வலிமையானவன் யாருமே கிடையாது. ஆனா அந்த வலிமை தன்னை தவிர யாரும் இல்லைன்ற ஒன்றுதான் அவனுடைய பெரிய மைனஸ். அதுதான் அவனை அழிஞ்சது காரணம். அதனாலதான் இந்த ஆணவ மேலீடுங்கிறது தான் நமக்கு முதல்ல அழிவுக்கு காரணங்கிறது ராவணன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கணும். அதற்குதான் சுவாமி இதை செய்தார். இந்த தத்துவம். 9வது பாடல். பெருமையே சரணாக வாழ்வுறும் மாந்தர்கள். அப்படி சுவாமியுடைய பெருமையை தவிர எங்களுக்கு வேற எதுவும் வேண்டாங்க அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டே அவன் பெருமையை சொல்லிக்கிட்டே வாழக்கூடிய அன்பர்களே, இறை பேசுமின் நான் சொல்வதற்கு விடை கூறுங்கோ. கருமையார் பொழில் சூழும் தன் வயல் கண்டியூர் உரை வீரட்டன். அல்ல இருண்ட சோலைகள், அதாவது சூரியனுடைய ஒளி நுழைய முடியாது அப்படிப்பட்ட சோலை சூழ்ந்த குளிர்ந்த வயல்களெல்லாம் சூழ்ந்த கண்டியூர் உரைக்கூடிய வீரட்ட பெருமான். ஒருமையால் உயர் மாலும், அதாவது முழு முதல் தன்மை ஒருவன் என்னும் ஒருவன் ஆகக்கூடிய சிவபெருமானை உயர் மாலும் மற்றை மலரவன் உணர்ந்து ஏத்தவே. 2 பேரும் யாருப்பா முழு முதல்னு கேட்டாங்க. நாம போய் பார்க்கலாம் அப்படி சொன்னாங்க. என்ன யார பார்க்க முடியுமா? அருமையால் அவருக்கு உயர்ந்து எரியாகி நின்ற அத்தன்மையே. அது என்னப்பா நீங்க இவங்க 2 பேருக்கு காட்சியே கொடுக்க முடியலையே, சாதாரண பக்தர்களுக்கு நெஞ்சுக்குள்ளவே நீ இருக்கிறேன்னு அவங்க எல்லாம் உணர்றாங்க, நீங்க உங்க 2 பேருக்கு மட்டும்னா அது என்னன்னா நான் காண்பேன்னு அவங்க போனாங்க. முடியுமா? அதனாலதான் சுவாமி அப்படி எரி உருவாக அவனுக்கு. அது கூட அவங்க 5 எழுத்து சொல்றாங்க அவங்க 2 பேரும். அது ஞானசம்பந்தரே சொல்ற 5 எழுத்து சொன்னவனேதான் அவர் அடிமுடி காணாத ஒளிமயமா அவருக்கு காட்சி கொடுக்கிறார். இப்ப கல்வி வேதங்களை மூலயமா தோற்றுவிக்கிறவரு, வேதத்தை தெரிஞ்சவரு பிரம்மனு. காக்கக்கூடிய அதிகாரியா இருக்கக்கூடிய திருமால் நிறைய செல்வங்களை எல்லாம் லட்சுமியை தனக்கு வச்சுட்டு நல்ல பெரிய வாசிகான ஆகார். அது என்னன்னா செல்வத்தாலையும் கல்வி அறிவாலையும் இறைவனை அடைய முடியாது. பக்தியாலதான் ஒன்றுதான் அடைய முடியும். கல்வி செருக்கும் பணச்செருக்கும் இறைவனுக்கிட்ட போக முடியாதுங்கிற தத்துவம் தான் இந்த இருவீரால் அணைய முடியாததுக்கான சான்று. 10வது பாட்டு வந்துட்டோம். நமர்
எழுபிறப்பருக்கும் மாந்தர்கள் எழுந்த போதும் பிறப்பி வந்துகிட்டே இருக்கல்லேவா, அது எல்லாத்தையும் நீங்க அர்த்தக்கூடிய அளவுக்கு ஆற்றலுடைய அடியவர்களே. நமர்னா நம்மவர்னு அர்த்தம். தத்தா இவர் நமர், எங்க மெய்பொருள் நாயனார் போயிடணும். தத்தா இவர் நமர், மெய்பொருள் நாயனார் சொன்னார் இல்லையா, தத்தனுடைய கை பிடிச்சு அவருடைய மெய்காவல் பிடிச்சு தத்தா. அதெல்லாம் அருமையான வரலாறு, அப்படி கண்ணீர் வரும் அந்த மெய்பொருள் நாயனார் வரலாறுலாம் சொன்னோம்னா. நவிழு மின் சொல்லுங்க, உமை கேட்கின்றேன், உங்களை கேட்கிறேன். கமர் அழி வயல் சூழும் தன் புனல் கண்டியூர் உரை வீரட்டன். கமர்னா அந்த வயல் வரக்கூடிய வெடிப்பு. அது என்ன கமர்னு சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அடிவட்ட நாயனாருக்கு போயிடணும். படிமிசை கமரில் வந்து இங்கு அருள்சை பரணே போற்றி, துடி இடை பாகமான துயலல் சோதி போற்றி, அப்படி வரும். ஏன்னா அந்த விதை நெல் எல்லாம் கொண்டு போற சோறு, சென்னல் சோறு, கீரை, மாவடு எல்லாம் அந்த வயல் வெடிப்பு போய் விழுந்துருது. அப்படி விழுந்த உடனே என்ன பண்றது, சாமி அது விடையல் விடையல் மாவடு வராது. அது என்னதுன்னா, அந்த கமரளி வயல் சூழும்னா அந்த மாதிரி வயல்ல வெடிப்பே இல்லையா, அவ்வளவு தண்ணி நிறைஞ்சி எப்போது இருக்கக்கூடிய இந்த கண்டியூர் விரட்டம். தமர் அழிந்து எழு சாக்கிய சமன் ஆதர் ஓதும் அது கொளாது. எப்ப பாரு அந்த அறிவில்லாது எல்லாரையும் வாது செய்து அழிக்கிறது, அதுதான் அவங்களுடைய வேலையே. அதனால மெய்ப்பொருள் உணராது இருக்கக்கூடிய அவங்க அது கொளாது, அவங்களுடைய வாக்கெல்லாம் ஏற்காது. ஆமரர் ஆனவர் ஏத்த அந்தகன் தன்னை சூலத்தில் ஆய்ந்ததே. இந்த அந்தகாசூரனை சூலத்திலே நீ என்ன காரணத்துக்காக அவரை சம்ஹாரம் பண்ண அப்படின்னு கேட்கிறாரு. அந்த அந்தகாசூரன் தான் நம்ம உயிரை பிடித்திருக்கக்கூடிய மும்மலமு. திரிசூலம் தான் அந்த மூயிலை சூழ வேலன். அந்த மும்மலத்தையும் தனித்தனியா லேட் ஆகுன்றது சாமி என்ன பண்றாரு, ஒரே நேரத்தில் திரிசூலத்தை வைத்து மூன்றையும் உயிரிடத்திலிருந்து பிரிக்கிறார்ங்கிறது தத்துவம். 11வது பாட்டு பதிகம் நிறைவாகுது. கருத்தனை கருத்தறிந்து முடிப்பான், உள்ளத்திலே கருத்தாக இருந்து தன்னை காட்டக்கூடிய பெருமான். பொழில் சூழும் கண்டியூர் வீரட்டு உரை கல்வனை. கல்வன்னா என்ன, கல்வன்னா மறைந்திருந்து பணி செய்யறார். நம்ம பாருங்க, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கோம்னு நினைச்சு பார்த்தோம்னா, அந்த ஆன்மீகத்திலே இந்த அளவுக்கு எப்படி நம்ம ஆனோம்னு நமக்கு தெரியாது. அதுதான் இருந்தாலும் அப்படி மறைஞ்சிருந்தே நம்ம கூட்டிட்டு போறாரு. ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே, கைய பிடிச்சிட்டு இல்ல, உள்ளத்தால் ஈர்த்து. கல்வன் தோன்றா துணையா இருக்கிறார் நமக்கு. அதை மறைந்திருந்தே பணி செய்தான், மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்னன்னாதான் நம்மால் டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க. கருத்தனை பொழில் சூழும் கண்டியூர் விரட்டத்துறை கல்வனை அறுத்தனை மெய்பொருளாக இருக்கக்கூடிய பெருமானை திறம் அடியார்பால் மிக கேட்புகந்த வினா உரை. சாமியுடைய பெருமை திறத்தை அடியார்கள் மூலமாக கேட்டு வினா உரையாக செய்த இந்த பதியத்தை திருத்தமாம் திகழ் காளி ஞான சம்பந்தன் செப்பிய. இந்த உலக வாழ்க்கையில எது வாழ்க்கணும்னு சொல்லி தன்னுடைய இயல்பு வாழ்க்கையிலிருந்து சிவபெருமான அடையும் வாழ்க்கைக்காக திருந்தி வாழக்கூடிய அப்படிப்பட்ட அன்பர்கள் இருக்கக்கூடிய சீர்காழியிலே அந்த ஞான சம்பந்தன் சொன்ன சிப்பிய செந்தமிழ் ஒருத்தராகிலும் பலர்களாகிலும் முறை செய்வார். கூட்டு வழிபாடாலும் பரவாயில்ல, தனியா இருந்தாலும் வழிபாடு பண்ணக்கூடிய இந்த பதியத்தை யாரெல்லாம் பாட வல்லார்களோ உரை செய்வார். உயர்ந்தார்களே, இந்த உலகத்தில் உயர்ந்த மனிதனாக வாழ்ந்து எம்பெருமான் திருவடியை அடைவீர்கள் சொல்லி பதியத்தை நிறைவு செய்யறாங்க. ஐயா சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய.